ஸ்ட்ரெஸ். லோட் பை ஒரிஜினல் ஏரியா. இது ஆக்சுவல் ஸ்ட்ரெஸ் அப்படி இல்லைன்னா ட்ரூ ஸ்ட்ரெஸ் அப்படின்னு சொல்லலாம். இதை ஆக்சுவல் ஸ்ட்ரெஸ் அப்படி இல்லைன்னா ட்ரூ ஸ்ட்ரெஸ் அப்படின்னு சொல்லலாம். இது வந்து லோட் பை ஆக்சுவல் ஏரியா. லோட் பை ஆக்சுவல் ஏரியா. ஓகேவா? சரி, இதுல ஒரு விஷயம் இருக்கு. ஆக்சுவல் ஏரியான்றது ஒரிஜினல் ஏரியா பிளஸ் ஆர் மைனஸ் அந்த சேஞ்ச் இன் ஏரியா. அதை நீங்க வந்து கம்ப்ரெஷனா இருக்கும் பட்சத்துல ஆட் பண்ணிப்பீங்க, டென்ஷனா இருக்கும் பட்சத்துல மைனஸ் பண்ணிப்பீங்க. இவ்வளவுதான் வித்தியாசம். ஃபார்முலா வந்து சேம் தான், பட் கம்ப்ரெஷனா இருக்கும் போது ஆட் பண்ணிக்கணும், ஆட் பண்ணி கண்டுபிடிக்கணும், அண்ட் தென் டென்ஷனா இருக்கும்போது மைனஸ்ல பண்ணி கண்டுபிடிக்கணும். ஆக்சுவல் ஏரியாவை ஒரிஜினல் ஏரியால இருந்து எப்படின்னு கண்டுபிடிக்கணும். ஓகேங்களா? நெக்ஸ்ட் இந்த விஷயத்தை நோட் பண்ணிக்கோங்களேன். ஸ்ட்ரெஸ் அப்படிங்கிறது உங்களுக்குள்ள டெவலப் ஆகுற ஒரு விஷயம். கரெக்டா? அப்ப ஸ்ட்ரெஸ்ன்றது இன்டர்னல் ப்ராப்பர்ட்டி. இதே ப்ரெஷர்னு பாத்தீங்கன்னா இது எக்ஸ்டர்னல் ப்ராப்பர்ட்டி. நான் எனக்கு கொடுக்குற லோட உள்ளுக்குள்ள எவ்வளவு தூரம் தாங்கிக்க முடியும் அப்படிங்கறதா ஸ்ட்ரெஸ். ஓகேவா? நான் மனசுக்குள்ளேயே வச்சுக்கிறேன், இல்ல உள்ளுக்குள்ளேயே வச்சுக்கிறேன், அதை தாங்குறேன், இல்ல அதை அதுக்கு எதிர்ப்பா நான் ஏதாவது ஒரு ரெசிஸ்டன்ஸ் கொடுக்குறேன் அப்படிங்கிறது ஸ்ட்ரெஸ். பட் ப்ரெஷர் அப்படிங்கிறது வந்து எக்ஸ்டர்னல் ப்ராப்பர்ட்டி. ஓகே, இந்த பாயிண்ட நல்லா நோட் பண்ணிக்கோங்க மக்களே. அதாவது இஃப் a body or a bar அதால வந்து ஃப்ரீயா மூவ் ஆக முடியுது அப்படின்னோம்னா அதுக்குள்ள எந்த ஸ்ட்ரெஸ்ஸும் இன்டியூஸ் ஆகல, எந்த ஸ்ட்ரெஸ்ஸும் ஆக்ட் ஆகல அப்படின்றதான் அர்த்தம். இஃப் a body or a bar is free to மூவ் ஆகிறதுக்கு ரொம்ப ஃப்ரீயா அது மூவ் ஆகுது அப்படின்னா கண்டிப்பா அந்த இடத்துல எந்த ஸ்ட்ரெஸ்ஸுமே இன்டியூஸ் ஆகல. ஓகே, நோ ஸ்ட்ரெஸ் இஸ் இன்டியூஸ்டு. ஓகேவா? அவ்வளவுதான். அப்படியே கீழே போலாமா? நெக்ஸ்ட் வாங்க. இப்போ ஸ்ட்ரெயின் என்ன? சேஞ்ச் இன் டைமென்ஷன் டு தி ஒரிஜினல் டைமென்ஷன். ஏதாவது ஒரு எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸ் என் மேல ஆக்ட் ஆச்சு அப்படின்னோம்னா என்னுடைய ஆப்ஜெக்ட் பாதியா உடையுது, இல்ல என்னுடைய ஆப்ஜெக்ட் வந்து நீண்டு போகுது, இல்ல என்னுடைய ஆப்ஜெக்ட் வந்து சைஸ் குறைஞ்சு போகுது, ஏதோ ஒரு விதமான ஒரு மாற்றம் என்னால எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸ் மூலியமா நான் அனுபவிக்கிறேன்னா அப்போ என்னதுல வந்து ஏதோ ஒரு dimension of the body to the original dimension தெரியும். ஸ்ட்ரெஸ் வந்து ஸ்ட்ரெஸ்ஸுக்கு யூனிட்டே கிடையாதுன்னு தெரியும். சேஞ்ச் இன் லென்த் பை ஒரிஜினல் லென்த் அந்த மாதிரிலாம் நம்ம சொல்றோம். இதுல வந்து பாத்தீங்க அப்படின்னோம்னா லேட்டரல் ஸ்ட்ரெயின், லாங்கிடியூடினல் ஸ்ட்ரெயின் எல்லாம் இருக்கு. லேட்டரல் அப்படின்னோம்னா இந்த டெப்த், டயா, பிரெத், திக்னஸ் எதனாலும் அது வந்து லேட்டரல் ஸ்ட்ரெயின். சேஞ்ச் இன் டயா டு தி ஒரிஜினல் டயா, சேஞ்ச் இன் டெப்த் டு தி ஒரிஜினல் டெப்த், சேஞ்ச் இன் வித் டு தி ஒரிஜினல் வித், அந்த மாதிரி எது போனாலும் அது வந்து என்ன ஸ்ட்ரெயின்ல வந்துரும்? லேட்டரல் ஸ்ட்ரெயின்ல வந்துரும். லென்த் பத்தி பேசிச்சதுனா மட்டும் சேஞ்ச் இன் லென்த் டு தி ஒரிஜினல் லென்த்னா மட்டும் உங்களுக்கு வந்து லாங்கிடியூடினல் ஸ்ட்ரெயின்ல வரும். சரிங்களா? சரி, இப்போ இன்க்ரீஸ் ஆச்சு ஒரு விஷயம் வந்து நான் புஷ் பண்றேன், அப்போ வந்து என்ன ஆகும்? அந்த பாரனுடைய அந்த ஆப்ஜெக்ட்னுடைய லென்த் வந்து இன்க்ரீஸ் ஆச்சு அப்படின்னா அது டென்சைல் ஸ்ட்ரெயின். இன்க்ரீஸ் இன் லென்த் டு தி ஒரிஜினல் லென்த்னு வந்துரும் டென்சைல் ஸ்ட்ரெயினுக்கு ஃபார்முலா. இல்ல அந்த ஆப்ஜெக்ட் நான் வந்து புஷ் பண்ணதுனால அந்த ஆப்ஜெக்ட்னுடைய லென்த் குறுகி போயிடுச்சு அப்படின்னா அப்ப ரேஷியோ ஆஃப் டிக்ரீஸ் இன் லென்த் டு தி ஒரிஜினல் லென்த் நீங்க என்னன்னு சொல்வீங்க? கம்ப்ரசிவ் ஸ்ட்ரெயின் சொல்லுவீங்க. சோ டென்சைல் ஸ்ட்ரெயினுக்கும் கம்ப்ரசிவ் ஸ்ட்ரெயினுக்கும் வித்தியாசம் தெரிஞ்சிடுச்சா? இதே எனக்கு சேஞ்ச் இன் வால்யூம் டு தி ஒரிஜினல் வால்யூம்னா அது வால்யூமெட்ரிக் ஸ்ட்ரெயின். இதெல்லாம் ப்ராப்ளமே கிடையாது மக்களே. ஷியர் ஸ்ட்ரெஸ்ஸால ப்ரொடியூஸ் ஆகிற ஸ்ட்ரெயின் பேர் என்னடான்னு கேட்டாங்கன்னா ஷியர் ஸ்ட்ரெயின். இப்போ உங்களுக்கு இது வரைக்கும் உங்களுக்கு கண்டிப்பா பிரச்சனை இருக்காது. நீங்க ஆல்ரெடி படிச்ச ஒரு விஷயத்தையே நான் திருப்பி சொன்ன மாதிரி தான் இருந்திருக்கும். சோ உங்களுக்கு ப்ராப்ளம் இல்லை. அப்படியே வாங்கல, ஸ்ட்ரெஸ் வந்து நான் நார்மல் ஸ்ட்ரெஸ், ஷியர் ஸ்ட்ரெஸ் ரெண்டா பிரிக்கலாம். ஓகேவா? நார்மல் ஸ்ட்ரெஸ் அப்படிங்கிறது எப்படி ஆக்ட் ஆகும்னா பெர்பெண்டிகுலர் டைரக்ஷன்ல ஆக்ட் ஆகும். நார்மல் ஸ்ட்ரெஸ் இஸ் த ஸ்ட்ரெஸ் which acts perpendicular direction to the area. ஏரியாக்கு பெர்பெண்டிகுலரா ஆக்ட் ஆகுறது தான் நார்மல் ஸ்ட்ரெஸ். இந்த நார்மல் ஸ்ட்ரெஸ்ஸை நான் ரெண்டா டிவைட் பண்ணலாம். ஒன்னு வந்து டென்சைல் ஸ்ட்ரெஸ், இன்னொன்னு கம்ப்ரசிவ் ஸ்ட்ரெஸ். ஆல்ரெடி நான் உங்களுக்கு டென்சைல் ஸ்ட்ரெயின்னா என்னன்னு சொல்லிட்டேன், கம்ப்ரசிவ் ஸ்ட்ரெயின்னா என்னன்னு சொல்லிட்டேன். அதாவது இழுத்ததுனால இன்க்ரீஸ் ஆகுது பாத்தீங்களா, அது பேரு டென்சைல் ஸ்ட்ரெஸ். அப்போ புல் பண்ணா வர்றது டென்சைல் ஸ்ட்ரெஸ், புஷ் பண்ணா வரக்கூடிய ஸ்ட்ரெஸ் பேரு கம்ப்ரசிவ் ஸ்ட்ரெஸ். அவ்வளவுதான் மக்களே, ஒண்ணுமே ப்ராப்ளம் கிடையாது. அப்போ டென்சைல் ஸ்ட்ரெஸ்க்கு நான் என்ன சொல்லலாம்? எந்த டென்சைல் ஸ்ட்ரெஸ் இருந்தாலும் சரி,